அவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை ஆமீன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆமீன் தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமீன் சோத்திரம். தேவனுக்குள் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆமீன் சோத்திரம். அவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆமீன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் ஆமீன் சோத்திரம் ஹல்லேலூயா அந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது நமக்கு அந்த ஆமீன் புது பலன் நமக்குள்ள வருகிறது. அது மட்டுமல்ல, அனுதினமும் வேதம் வாசித்து ஆமீன் சோத்திரம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரையே நம்பி இருக்க வேண்டும். ஆமீன். அனுதினமும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோமானால் நிச்சயமாக நாம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பது ஆமீன் அதற்குள்ள உயர்த்தப்படுவது நிச்சயமாயிருக்கும். ஆமீன்.